கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்திலே நாம் ஒரு வேத பகுதியை தியானிப்போம். 139 சங்கீதம் 7, 8 ஆகிய வசனங்களிலே, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோம்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? எங்கே எங்கே என்று கேட்கிறார். இந்த இரவு நேரத்திலே இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தரை விட்டு யாராவது தள்ளி ஓடணும் நினைத்தால், வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்கேயும் யாரும் தப்பிச்சு ஓட முடியாது. சில குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா தாவீது பக்தன் இப்படியா சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் எங்க போனாலும் அவர் பார்த்துட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ளணும். இந்த 2025 ஆண்டிலே நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா அது கர்த்தருடைய கிருபையே. எல்லாரும் பணத்தை சேர்த்துட்டேன், நகையை சேர்த்துட்டேன், வீடு கட்டிட்டேன், வண்டி வாங்கிட்டேன், நான் செட்டில் ஆயிட்டேன், எல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை காரியம் சொன்னாலும் ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தால் மட்டும்தான் அது. உலகத்திலே கோடிக்கணக்கான ஜனங்கள் பசியிலையும் பட்டினியிலையும் கடன் பிரச்சனையிலையும் குடும்பத்திலே போராட்டத்திலையும் நிந்தையிலும் அவமானத்திலும் கஷ்டத்திலும் மத்தியிலே எத்தனையோ குடும்பத்திலே நிம்மதி இல்லாம நைட் நேரத்தில் செல்போன் எடுத்து என் கூட தேவன் பேசுவாரா என்று இணைந்திருக்கிற குடும்பம் எத்தனையோ குடும்பம் இருக்கு. இன்னைக்கு இரவு நேரத்தில் ஒரு சின்ன செய்தி தான். அந்த சின்ன செய்தியில ஒரு ஆழமான ஒரு கருத்து இருக்கு. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? அவர் 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த ஒரு நினைவு நமக்குள்ள இருந்தால் எல்லாமே பர்ஃபெக்டா மாறிடும். இந்த இரவு நேரத்தில் என்னை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என் குடும்பத்தை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு, என்னோட பிசினஸ் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நீங்க விவசாயம் பண்ணலாம், என் விவசாயத்தை அவர் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கலாம், என் விவசாயம், என் கம்பெனி, என் வியாபாரம் எதுவா இருந்தாலும் சரி தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒருவேளை நைட் டியூட்டில இருக்கிறீங்களா, தேவன் உங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. சில குடும்பத்துல நைட் நேரம் ஆயிட்டுனா போதும், ஒன்று சிகரெட் அடிப்பாங்க, இல்லை தண்ணி அடிப்பாங்க, இல்லைன்னா கஞ்சா பழக்கம், இல்லைன்னா செல்போன்ல கேம்ல விளாண்டுட்டு இருப்பாங்க, இல்லை ஆன்லைன்ல போய் ஏதாவது ஒரு வெப்சைட்ல போய் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வேற வேற தேவையில்லாம ஃப்ரெண்டோட பேசிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத சில கர்த்தரை விட்டு தள்ளி போல அருவருப்பான காரியம், எத்தனையோ காரியம். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஏன்னா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, இந்த உலகத்துக்கு யாருக்குமே தெரியாம எத்தனை காரியம் இருக்கு. ஆனால் தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்க போவேன்? எங்க போவேன்? யாரும் எங்கேயும் போக முடியாது. அவர் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் நம்மளை சிருஷ்டித்தவர், நம்மளை உருவாக்குனவர், நம்மளை படைத்தவர். அவருக்கு தெரியும் என் பிள்ளைக்கு இந்த இரவு நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்கு.
எத்தனை குடும்பத்திலே சோதனையோடு, பிரச்சனையோடு, போராட்டத்தோடு இரவணத்தில் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாருடைய பிரச்சனையும் தேவனுக்கு தெரியும். உபத்திரத்திலே பொறுமையா இருக்கிறோமா? ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரம் வந்த உடனே முறுமுறுப்பாங்க. அது நமக்கு தேவையில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. இன்னைக்கு இரவு நேரத்திலே சில குடும்பத்துல யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, என் வீட்டுல எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, தேவனுக்கு தெரியும். மறுபடியும் சொல்றேன், தேவனுக்கு தெரியும். அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையா இருக்கலாம், எந்த பிரச்சனையா இருக்கலாம், தேவனுக்கு தெரியும். தாவீது பக்தன் அழகா சொல்கிறார், உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்க போவேன், எங்க போவேன், எங்கேயும் போவேன். இருக்கிற இடத்துல நைட் நேரத்துல முழங்கால முடக்குங்க, கைய வானத்துக்கு நேர விரிங்க. அப்பா, என்னை நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா, ஸ்தோத்திரம். என் குடும்பத்தை நீங்க பாக்குறீங்கப்பா, ஸ்தோத்திரம். என் பிரச்சனை நீங்க மாற்றி தர போறீங்க, ஸ்தோத்திரம். என் குடும்பத்துல எல்லா போராட்டம்லாம் மறையுது, ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உங்க வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும். துதிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் ஆசீர்வாதம். ஜெபிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் வெற்றி. வேதத்தை தியானிக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில தான் செழிப்பு. நீங்க நிறைய குடும்பத்துல ஏன் செழிப்பு இல்லை அப்படின்னா, வேதத்தை தியானிக்கிறதே கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுடைய சமூகத்துல காத்திருப்போம். கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? அவருடைய சமூகத்துல இருக்கும்போது சமாதானம் இருக்கும். அவருடைய சமூகத்துல இருக்கும்போது உச்சிதமான கோதுமையினால திருப்தி ஆக்குவார். அவருடைய சமூகத்துல இருக்கும்போது, அவருடைய பிரசன்னத்தினால நிரப்பப்பட்டிருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில 90% பிரச்சனை முடிஞ்சிடும். தேவனுடைய சமூகத்துல இருக்கும்போது தான் நமக்கு சமாதானம். தேவனுடைய சமூகத்துல இருக்கிறதுக்கு பழகுவோம். நீங்க இருக்கிற இடத்துல பக்கத்துல சர்ச் இருக்கா? அவருடைய சமூகத்துல போய் காத்துருங்க. உங்க வீட்டுல ஒரு இடத்த தேவனுக்குன்னு சொல்லி, அந்த இடத்த தேவனுன்னு சொல்லி கொடுத்துருங்க. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வேதத்தை தியானிச்சு கொண்டுருங்க. கர்த்தர் பேசுவார். உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நம்ம எங்க போனாலும் அவர் அங்கே இருக்கிறார். அந்த எண்ணம், அந்த உள்ளுள்ள உணர்வு நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு நம்ம எங்கே தள்ளி போக மாட்டோம். இரவணத்துக்காக ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா, நான் எந்த இடத்துல இருக்கேன் உமக்கு தெரியும்பா. நான் எந்த சூழ்நிலை இருக்கேன் உமக்கு தெரியும்பா. என் வீட்டுல என்ன காரியம் உமக்கு தெரியும்பா. அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றி துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை தந்தீங்களே, உங்க பாதபடியிலே தாழ்த்துகிறோம். உங்க சமூகத்திலே நாங்க நிலைத்திருக்கணும்ப்பா. உங்க பாதபடியிலே நாங்க விழுந்து கிடக்கணும்ப்பா. எங்களுக்கு நீங்க போதும்பா. எல்லாம் மாயை மாயை என்று சொல்லியிருப்பா. இந்த உலகத்துக்குள்ள எங்க போனாலும் சமாதானம் கிடைக்காது. ஆனா உங்க சமூகத்துல காத்திருக்கும் ஒரு சமாதானம், ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், பரிபூரணம், அந்த கிருபை எல்லா பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளணும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றிப்பா. இரவணத்துல ஜெபிக்கிற குடும்பத்துக்குள்ளே தேவ சமாதானத்தை தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாறட்டும். இரவணத்திலே எந்த நாட்டுக்குள்ள, எந்த இடத்துக்குள்ள, எந்த பிரச்சனையோடு, மன அழுத்தத்தோடு, கண்ணீரோடு, பலவிதமான தேவைகளோடு எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்களோ அந்த இடத்துல தூக்கி எடுக்கணும்ப்பா. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? தாவீது ராஜா சொன்னது போல உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. உம்முடைய சமூகத்தை விட்டு எங்க ஓடுவேன்?
ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். உங்க சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளா மாறட்டும். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நாங்க எங்க போனாலும் எங்களை பார்த்துட்டு இருக்கிறீங்கப்பா. நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். எங்க வாழ்க்கையில் ஒருவேளை நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிருந்து எங்களை மன்னித்து மறுபடி தூக்கி எடுங்கப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் ஆசிரியங்க. எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்களுக்கு அந்த பிள்ளைகளை ஆசிரியங்க. எக்ஸாம் எழுதி கொண்டு அந்த பிள்ளைகளை ஆசிரியங்க. யாரெல்லாம் தாழ்த்தோம் அந்த குடும்பத்தை ஆசிரியங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கற்பத்தினி கர்த்தர் ஆசிரியங்க. மாசம் இருக்க கர்த்தர் கூட இருந்து ஆசிரியங்க. டெலிவரி கொடுக்குறாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. தாயும் பிள்ளையுமா மீட்டெடுங்க. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிங்க. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல ஜெபிக்கணும் எல்லா குடும்பத்தையும் இயேசு ராஜா நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. நைட்டு அப்பா படுத்து தூங்குறாங்கப்பா. அவங்க பிள்ளைகளுக்கு வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்க வீடு முழுதும் இயேசு ரத்தத்திலே விட்டு எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க வரணும்ப்பா. நீங்க வந்தா மட்டும்தான் விடுதலை. நீங்க வந்தா மட்டும்தான் சமாதானம். நீங்க வந்தா மட்டும்தான்ப்பா எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எங்க வீட்டுக்குள்ள நீங்க வாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறோம் இருதயத்துக்குள்ள நீங்க வாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு வேலைக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. கடன் பிரச்சனையில போராடுகிற குடும்பம் உண்டு. அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்க. குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் என்ன செய்வது என்று போராடிய குடும்பம் உண்டு. கோர்ட்டு கேஸ் சொல்லி பல பிரச்சனைகள் உண்டு. ஆனாலும் உங்க சமூகத்துல இருக்கிறாங்க. கர்த்தர் நீதி உள்ள எஜமான். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில நீதி செய்ய வேண்டும். சில குடும்பத்துல விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பிள்ளி சுனம், ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, சிகரெட் பழக்கம், போயில கஞ்சா பழக்கம், விபச்சார அடிமை, தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத வெப்சைட், எந்த குடும்பத்துல ஜனங்கள் அடிமைலக்காங்களோ அந்த பாவத்துல கர்த்தர் மீட்டு எடுங்கப்பா. அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும்ப்பா. அந்த ஜனங்கள் மனம் திரும்பணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. நைட் உள்ள இருக்காங்க, நைட் டிராவலிங் இருக்காங்க, எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதுகாப்பு வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தொட்டு அப்பா ஆசீர்வதிங்க. நைட் உள்ள இருக்காங்க, முன்னும் பின்னுமா தேவ தூத நிப்பாட்டுங்க. உங்களோட ரத்த கோட்டைகளை வேலை அடைங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு கருது சிக்கிக்கூட கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசிரியங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்துக்கோங்களோ எல்லா குடும்பத்தையும் ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துவலுங்க. சில குடும்பத்துல வீடு கட்டுறதுல தடையா இருக்குப்பா. எதை எடுத்தாலும் தடையா இருக்குப்பா. தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. தடையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன தேவை இருக்கு எல்லா தேவைகளெல்லாம் சந்திங்க. சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்கப்பா. ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அவசர சிகிச்சை இருக்காங்க. உங்களுடைய தலைமுறை கருத்தினால் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. பூரண சுகம் தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்க நாம மட்டுமே விடட்டும். தேவன் அருளி அப்ப மனுஷன் ஆசீர்வதித்தாங்க. எல்லா தேச ஜனங்களையும் ஆசீர்வதிங்க. புறத்தனை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கிறாங்க. அவங்களுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க. வேலையில எவ்வளவோ கஷ்டமா இருக்கு, குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பல விதமான சூழ்நிலை இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் கத்தர் தீர்காயுசந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளின் எல்லா காரியத்திலும் கத்தர் கூட பாதுகாத்த கிருபைக்கா நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. பரிசுத்தவான்களை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் விசுவாசிகள் இணைந்திருக்கோம் எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டு அப்பா விசேஷமா தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. கடைசி காலத்துல சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகள் எழுப்புங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. கர்த்தருடைய நாம மட்டுமே விடட்டும். தேவையில்லாத எந்த ஒரு காலத்திலும் போய் சிக்கிகளோட வாகனத்துல போயிட்டுக்காங்கப்பா. சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவனங்களை தாழ்த்தி விடணும். துதிகன மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.